கேள்வி: நம்பிக்கை துரோகத்தை ஏன் செய்கிறார்கள்? அதை எனக்கேன் செய்கிறார்கள் என்று நண்பர்கள் கேள்வியை முன்வைக்கிறார். நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை இல்லாததனால்தான் செய்கிறார்கள், இல்லையா? நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை துரோகம் செய்வார்களா? ஆக உங்கள் மதிப்பீட்டையோ உங்களுடைய வேல்யூ என்று சொல்லக்கூடிய தன்மையோ அவர்கள் குறைவாக மதிப்பிட்டுள்ளார்கள், அல்லது நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று நிர்ணயம் செய்துள்ளவர்கள். இந்த நம்பிக்கை துரோகம் என்பது நம்பிக்கையும் அவநம்பிக்கைக்குமான ஒரு இடைப்பட்ட விஷயம்தான். நாம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது எதிர்பாலினரோ இல்லை எதிருள்ள நண்பரோ யாரோ ஒரு நம்மிடம் உறவு கொள்பவர்கள் நம்பிக்கை அற்று இருக்கிறார்கள் என்றால் அது அவரவர் மனநிலையின் ஒரு சார்பு கேடே. எங்கோ அவர் சரியான நபர்களை சந்திக்கவில்லை, சரியான ஆட்களை சந்திக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். மற்றுமல்லாதது இது என்ன விஷயம் என்றால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது ஒரு சிலரின் குணத்திற்கும் ஒரு சிலர் குணத்திற்கும் ஒவ்வாமையும் இருக்கும். மிக சரியாக உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கணவன் மனைவி என்று எடுத்துக்கொண்டால், கணவனுக்கு எளிமையாக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் மனைவிக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்கி இருக்கும். காரணம், கணவன் வெளியே போய் கஷ்டப்பட்டு அந்த காசுக்கான உடல்நிலையும் மனநிலையும் எல்லா நிலைகளிலும் வருந்தி அவன் அந்த காசை சம்பாதிக்கிறான். மனைவி வீட்டோடு இருப்பதனால் அந்த கஷ்டங்கள் தெரிவதில்லை. அதனால் மட்டுமன்றி இது எல்லோரையும் நாம் குற்றம் சொல்வதாக அல்ல, இது பெரும்பாலான ஒரு உண்மை. பல தரப்பட்ட உண்மைகளில் இதுவும் ஒரு உண்மையாக இருக்கிறது. அதனால் என்ன, இவர் கஷ்டம் அவர்களுக்கு தெரிவதில்லை, அவரின் மனநிலையோ இவர்களுக்கு புரிவதில்லை. ஆக இந்த உதாரணத்தை போன்றே நட்பாயினும் உறவாயினும் காதலாயினும் இன்னும் என்னென்ன தொழிலாயினும் என்னென்ன விஷயமாக இருந்தாலும் இங்கு நம்பிக்கை துரோகம் என்பது நிகழ்த்தப்படுவது உலகத்தில் மிக சகஜமான ஒன்றே. நம்பிக்கை இல்லா தன்மையினால்தான் அவநம்பிக்கையினால்தான் நம்பிக்கை துரோகம் நிகழ்த்துகிறது. மற்றுமல்லாது இன்னும் ஒன்று கூட சொல்ல வேண்டும். நான் பாசம் வைக்கிறேன், நேசம் வைக்கிறேன், பாசம் வைக்கிறேன் என்று சொல்லி, காதல் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அந்த காதலையே ஒரு தொந்தரவாக மாற்றிக்கொண்டு அவர்களை எங்கே போகிறாய் எங்கே வருகிறாய் என்று மேலே 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 நீங்கள் கேள்விக்குறியாக அவர்களையே வளைக்கும் பொழுது தன்னோட சுதந்திரம் பறிபோகிறதே என்ற காரணத்தாலும் ஏதோ வகையில் இவர்கள் நமக்கு சரியான துணை இல்லை என்ற எண்ணத்தினாலும் சூழ்நிலையினாலும் சில கிரக சஞ்சாரங்களாலும் சிலவித முக்கியமான ஒன்று பலவித மனிதர்களின் சூது. இதில் பலவிதமான மனிதர்களின் சூது. உங்களுக்கு நன்மை சொல்கிறேன், உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டு இன்னும் சிலர் பேர் உங்களுடனேயே துரோகிகள் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பார்கள். உங்கள் உறவுகளாகவே இருப்பார்கள். அவர்களின் கீழ்த்தரமான உபதேசங்களை கேட்டு உற்றவருக்கே துரோகம் செய்துவிட்டு உள்ள உறவுகளையெல்லாம் துறந்துவிட்டு தன் வாழ்க்கை கெடுத்து கொண்டு போனவர்கள் அநேக கோடி. அது இன்றும் நிகழ்கிறதா இல்லையா என்பது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டின் தொலைக்காட்சியிலும் இன்று சீரியல் என்ற பெயரில் இது நாடகமாக உங்கள் கண்முன்னையே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை அவநம்பிக்கையினால் தான் நிகழ்கிறது. எங்கோ ஒரு ஒவ்வாமை, சூட்டபிள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தையை ஒப்பு சொல்ல வேண்டும்.
ஏதோ ஒரு தன்மை, ஒத்துப்போகா தன்மையினால் இதெல்லாம் நிகழ்கிறது. சூழ்நிலையும், சிச்சுவேஷன்ஸ், சூது, மிக 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 பல பேருடைய சூது இங்கே அது நிகழ்கிறது. ஒருவரை பற்றி ஒருவருக்கு தவறான தகவல்களோ தவறான எண்ணங்களோ உண்டாக்கிவிட்டால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது மிக இயல்புதானே. மனிதர்கள் பலகீனமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனமே, நீ நம்பிக்கை வேண்டும், அன்பு வேண்டும், பாசம் வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நாடு, இறைவன் மேல் நம்பிக்கை வை. அதை விட்டுவிட்டு சார்புடைய மக்களுக்கும், வசதிகளுக்கும், வாய்ப்புக்கும், சமூகத்தின் அந்தஸ்துக்கும், போலி அந்தஸ்துக்கும் இயங்கும் மனிதர்களிடம் அன்பும் பாசமும் நேசமும் நம்பிக்கையும் வைத்தால் நம்பிக்கை துரோகம் நிகழ்த்தப்படுவது உனக்கு சகஜமே. உனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சகஜமே. அது எனக்கு என்று வேற ஒரு கேள்வி. அது எனக்கு என்று சொன்னால் நான் என்று வந்துவிடும். இந்த துரோகங்கள் நடத்தப்படாவிடில் இறைவனை நோக்கி நீ செல்வது கடினம். எல்லா விதமான துரோகங்களும் இறைவனை நோக்கி செல்வதற்கான வழிவகைகளே. இதை ஆழ்ந்து புரிந்து கொண்டு நாம் இறைவனை நோக்கி செல்ல என்ன வழி என்பதை நாம் நம்முடைய சிந்தனையில் ஆழ்ந்து ஆழ்ந்து நம்மை தெளிவுபடுத்தி கொண்டு இறை வழியிலும், பக்தி வழியிலும், அத்வைத வழிகளிலும் நம்மை நாம் செலுத்த வேண்டும். நன்றி, நமஸ்காரம். பார்ப்போம் அடுத்த சில கேள்விகளை.